அம்மாக்காக ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்து பாடுறாரு. இந்த சரிகமபாவை நான் தாய் வீடான்னு நினைக்கிறேன். என் சரத்துக்கு என் கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது. அதனால நான் சின்ன வயசுல இருந்து ஆசை அவனுக்கு. நான் உடம்பு சரியில்லாத போகும்போது அவனுக்கு ஆசை. ஆனா பாடினேட்டு அவனுக்கு பாட்டு பாட முடியல. ஏன்னா அம்மா இப்படி இருக்கிறாங்களே அந்த கவலையே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து இது மாதிரி பாட முடியாத போயிடுமோ என் பிள்ளை. அவன் சில நேரத்தை ரொம்ப அழுவான். ஏன்டா இப்படியே நான் இருக்கிறேம்மா, இப்படியே நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்ல. நீ நல்லா வருவடா, நீ மேல மேல நல்ல ஒரு கவலையே படாதா, இப்ப நீ மட்டுப்படுற, நாளைக்கு அது சந்தோஷமா மாறிப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இவன் பாட பாட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜட்ஜி எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா படுறாங்க என் பிள்ளை பாடும்போது. எனக்கு அதே ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு பாதி இது நோக்கி கொள்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதே மாதிரி ரொம்ப அன்பு ஜாஸ்தி, எல்லாரும் மேல அன்பு காட்டுவான். அவங்க பக்கத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆசைக்கார பையன் என் பிள்ளை, என் தங்க பிள்ளை. அவங்க வந்து எனக்கு எல்லாமே செய்வான். வீடு பெருக்குமா, சாமான் கழுவா. எனக்கு என்னாட்டு இந்த கால் கழுவே முடியாது. இந்த குனிஞ்சி கழுவ முடியாது. அவன் தான் கழுவிடுவான். அதே மாதிரி எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரங்களும் ஒண்ணுமே கிடையாது. அவர்தான் எல்லாமே. எங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னா லைக் அம்மா. நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அம்மாவுக்கு ப்ளஸ் ஒன் படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க. அன்னிலேருந்து ஸ்கூல்ல இருந்தே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். லைக் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா மாதிரி அது விட்டு போகல இன்னும். அது அப்படிதான் இருக்கு. ஸோ அப்பத்துலேருந்தே ஒரு பேக் போன ஓரளவுக்கு நாங்கள் நிம்மதியாக அது லைஃப் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்காரு. எல்லாமே அவர்தான். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அம்மா பற்றி பேசியிருக்காரு, அப்பா பற்றி பேசிட்டது இல்லை. வீட்டில் இருக்கிறதுல வந்து ரொம்ப வருஷமா லைக் ஸ்க்ராட்ச் வந்து உழைச்சிட்டு இருக்காரு மனுஷன். அவ்வளோ அவ்வளோ உழைக்கிற ஒரு மனுஷன். நாங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு நாங்கள் எது கொடுத்தோம் தெரியல அவர் பண்ணதுக்கெல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அப்பா வந்துட்டு அப்பாதான் மெயின் தூண் எங்களுக்கு. நிதி சார், too beautiful a moment to say anything. இங்க வந்து அம்மா பத்தி பேசும்போது he gets so emotional. அதோட ட்ரூ கேரக்டர். இன்னைக்குடா நான் வந்து அப்பா அம்மா வந்து when will I be able to take care of them in all aspects, financially, emotionally, அங்கிறது வந்து something that's his goal, motto, லைஃபோட ஒரு பர்பஸ் அவனுக்கு. அண்ட் நீ பல்லவி பாடும்போது the way your mother walked, she couldn't walk but she couldn't control. She just wants to come and hug you. So நான் உண்மையில சொல்றேன், அந்த கடவுளை பார்த்தேன். அப்படியே நடந்து வரும்போது I saw my mother too. அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்தீங்க. அந்த ஹாப்பினஸ், அந்த ஜாய், அந்த ப்ரெசன்ஸ்லேயே வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நிதி சார். ஸ்ரீனி சார், சில மொமெண்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் டோன்ட் டூ ஜஸ்டிஸ் டு த எமோஷன். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அவங்க உள்ள வரும்போது அதை பார்க்க, அந்த பியூரிட்டியை பார்க்கறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் நிஜமா. ஏன்னா அப்படி ஒரு பியூர் ஹியூமன் மொமெண்ட். அதை தாண்டி பாடினது வந்து இன்னைக்கு பாடினது வேற மாதிரி இருக்கு. வேற ஒரு ஷரத்தை பார்த்தோம். அவர் வந்து எங்களுக்காகவோ உலகத்துக்காகவோ பாடல. அவர் பாடினது உங்களுக்கு பாடினார். இவ்வளவுலாம் சொல்லிட்டு அந்த சரத்தோட அப்பா அங்க இருக்கிறாரு, சைலண்டா இருக்கிறாரா. He is the pillar. அவன் ஒரு வார்த்தை பேசல,
is the pillar, is the glue for this family. இது golden எல்லாம் தாண்டி platinum அதான் சொல்லுவேன். ஆனா வந்து இது சின்னதா இருக்கு. இது இந்த மொமெண்ட் பார்க்கும்போது so beautiful. Thank you so much. அம்மா பார்த்துக்கோ. Thank you, sir. Thank you so much, judges. ஆக்சுவலி சீனியர் சார் சொன்னது உண்மைதான். இந்த ஒரு மொமெண்ட் இதெல்லாம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ், பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி தான். ஆனா we still want to celebrate this. கண்ணுமணியே சரத் ஃபேமிலி கலக்கி அம்மா நீங்க உட்காருங்க. ஏன் ஐயோ இல்லை சார் கோல்டன் நடக்கும் எவ்வளோயா அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பாடுறோம். கண்ணுமணியே சரத் ஃபேமிலி நாங்கள் நினைக்கிறோம். சத்தவைக்கு பாட்டா பாடு அசைப்படு இங்க ஆட்டம் போடு வேட்டம் போடு ஆட்டம் போடு வேட்டம் போடு சந்தோஷமே சரிகமாப்பா இது கோல்டன் ஃபேமிலி